ஆலங்கட்டி மழை. வானத்திலிருந்து பனிக்கட்டிகளாகவே மழை பொழிவதுதான் ஆலங்கட்டி மழை என்று அழைக்கப்படுகின்றது. கோடை காலத்தில் நிலத்திற்கு அருகே உள்ள காற்றானது நிலத்தை விட்டு உயரே இருக்கும் காற்றை விட அதிகச் சூடாக்கப்படுகின்றது. அவ்விதம் சூடாக்கப்பட்ட காற்று மேல் நோக்கிச் செல்ல முனைகிறது. அப்பொழுது அக்காற்று வானில் மேலும் கீழுமாக பல தடவைகள் செல்கிறது. அவ்வாறு மேலே செல்லும் காற்று அதிக உயரத்தை அடைந்து அங்கு உறை வெப்பநிலை நிலவுவதால் சிறு பனிக்கட்டி படிகங்களாக மாறுகிறது. பின்னர் அந்த பனிக்கட்டி படிகங்கள் மேலிருந்து கீழாகச் சூடான காற்றினூடே விழுவதால் அவற்றைச் சுற்றி நீர் படிய ஆரம்பிக்கிறது. மேலே எழும் காற்று மறுபடியும் அவற்றை மிகவும் குளிர்ந்த நிலையில் தூக்கிச் செல்வதால் முன்பிருந்த பனிக்கட்டி படிகத்தின் மேல் இன்றும் ஒரு பனியேடு உருவாகின்றது. இவ்வாறு சூடானதும் குளிர்ந்தும் உள்ள காற்றுக்கிடையே மேலும் கீழுமாக பலமுறை தூக்கிச் செல்லப்படுவதால் அநேக பனியேடுகள் ஒன்றன் மேல் ஒன்றாக படிந்து கடைசியில் பெரிய ஆலங்கட்டியாக மாறுகின்றன. அவ்வாறு பெரிதாகிக் கொண்டே செல்லும்போது அவற்றின் எடை அதிகரித்துக் கொண்டே சென்று வானில் தங்க முடியாத நிலையில் ஆலங்கட்டியாய் பூமியில் விழுகின்றன. அதிகாரப்பூர்வ கணக்குப்படி உலகிலேயே மிகப்பெரிய ஆலங்கட்டி மழை 1928ஆம் ஆண்டு ஜூலை 6ஆம் தேதி நெப்ராஸ்காவில் விழுந்துள்ளது. அதன் சுற்றளவு 17 அங்குலங்கள், எடை 1.5 பவுண்டுகளாகும். இந்தியாவில் 1888ஆம் ஆண்டு மொராதாபாத்தில் பெய்த ஆலங்கட்டி மழையில் 250 பேர் உயிரிழந்தனர்.